Hi dears, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சென்னை அழகி இன்டர்நேஷனல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து ஹைட்ரா ஃபேஷியல்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம், இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை ஃபுல் தியரியா நான் கொடுக்க இருக்கேன். ஏன் இவ்வளவு நாள் இந்த கிளாஸை நான் ஃப்ரீ கிளாஸா கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஹேண்டில் பண்ற விதம் தெரியாம தவறா ஹேண்டில் பண்ணிட்டு அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஸ்கின் வந்து இப்படின்றதுக்குள்ளார ஒரு டேமேஜ் ஆகும். ஆனா அதை சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், அது ஆகாமலே கூட போகலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்கின்ல. இப்ப என்னுடைய சேனல், நம்மளுடைய சென்னை அழகியுடைய சேனலை வெறும் பியூட்டிஷியன் மட்டும்தான், பியூட்டி தெரபிஸ்ட் மட்டும்தான் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கஸ்டமர்ஸும் பாக்குறாங்க. அப்ப நான் சொல்லி கொடுக்கறது மூலயமா அவங்க தனக்கு தானே பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுனாலதான் நான் இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ ஃப்ரீ கிளாஸா நான் கொடுக்காம இருந்தேன். நம்மளோட ஃப்ரீ கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல ஹைட்ரா ஃபேஷியல் கிடையாது. இருந்தாலும் ஹைட்ரா ஃபேஷியல்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்டேஷன் ஒன்னு இருக்குன்றதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம நிறைய கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டெர்மாபிரஷன் பத்தி கொடுத்துருக்கோம், இதே ஹைட்ரா ஃபேஷியலோட சின்னது கொடுத்துருக்கோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரப்பர் அல்ட்ராசவுண்டோடைய கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சிலபஸ்லயே கிடையாது. அட்வான்ஸ்டா நம்ம பியூட்டி தெரபிஸ்டோடைய அட்வான்ஸ் கிளாஸஸ் என்னென்னலாம் வருது, நம்ம ஃபீல்டுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுல ஃப்ரீ கிளாஸும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? இப்ப அது போல ஹைட்ரா ஃபேஷியல் கிளாஸ ஏன் கொடுக்க விரும்பினேன் அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஹைட்ரா மிஷின் இருக்கு, ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கிளைண்ட் வந்து இந்த ஃபேஷியலே அட்டன் பண்ண சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு இந்த 2024ல வர்ற கிளைண்ட் என்ன பண்றாங்கன்னா, உங்ககிட்ட ஹைட்ரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பர்மனன்ட் ஹேர் ரிமூவல் இருக்கா, பர்மனன்ட் டாட்டூ ரிமூவல் இருக்கா அப்படிலாம் கேக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு பியூட்டிஷியன்ஸோடைய ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப வளர்ந்துருக்கு. அதுல என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் நம்ம இதுல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த கிளாஸ்ல கொடுக்க இருக்கோம். வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்னும் எஸ்தெடிக் கோர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. பர்மனன்ட் ஹேர் ரிமூவல், டாட்டூ ரிமூவல், பிக்மெண்டேஷன், அதாவது மங்குக்கான தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மங்கு வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களும், ரேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பத்தின நாலேஜ் எல்லாமே நம்ம அடிக்கடி நம்மளுடைய சென்னை அழகியில அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். நம்ம சென்னை அழகியில உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அதை போயிட்டு பிளேலிஸ்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேரா, ஹேர் கேரா, மேக்கப்பா, மெகந்தியா, சாரி டிராப்பிங், எப்படி தனித்தனியா கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்க தனித்தனியா போயிட்டு நீங்க பார்க்கலாம். ஓகே, சரி. இன்னைக்கு இந்த கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல தியரி, ஃபுல்லா தியரி. எனக்கு இந்த ஹேண்டில்லாம் எனக்கு பண்ண தெரியும், ஆனா யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இதுல இருக்கக்கூடிய ஏபிசி சீரம் யாருக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்படின்றவங்களுக்கான தியரி வீடியோ தான் நான் இது கொடுக்க இருக்கேன். பியூட்டிஷியன் ஃபீல்டுல நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பியூட்டிஷியன்றவங்க சாதாரணமா பியூட்டிஷியன் தானே அப்படின்னு கிடையாது. டாக்டருக்கு அடுத்தபடியா ஒருத்தவங்களுடைய ஸ்கின்ல கை வச்சு நம்ம ஒர்க் பண்றோம். நம்மளோட பெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் கிளைண்ட் நம்ம கிட்ட தங்குவாங்க. பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக ஹைட்ரா ஃபேஷியல் நம்மளுக்கு இந்த ஃபீல்டுல எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஃபுல் கிளாஸா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏபிசி சீரம் தான். சரிங்களா? ஏபிசி இந்த சீரம் எதுக்காக அப்படின்ற பெனிஃபிட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி நம்ம இந்த ஹைட்ரா மிஷினை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் தியரி நாலேஜ் தான் நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு ஹேண்டில் பண்ணலாம் தெரியும், ஆனா யார் ஸ்கின்னுக்கு இதுல இருக்கக்கூடிய 7 மிஷினையும் நான் மாத்தி செய்யணுமா, இல்ல எல்லாருக்கும் இந்த மிஷினை கண்டிப்பா நான் செஞ்சா ஆகணுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் விடை இந்த வீடியோல இருக்கு. அப்புறம் இந்த ஏபிசி சீரம் இந்த 3த்துலயுமே நான் ஃபில் பண்ணணுமா, 3மே ஃபில் பண்ணி 3மே அவங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணணுமா, இந்த மாதிரியான முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் நம்ம இந்த வீடியோல இருக்கு. அதனால இது கிளாஸ் வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. உங்களுக்கு நோட் எடுத்துக்கோங்க, நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு உங்களோட கிளைண்ட் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்ககிட்ட ஹைட்ரா மிஷின் இல்லாம கூட இருக்கலாம். சீக்கிரமா உங்களோட பார்லர்ல ஹைட்ரா மிஷின் வாங்குங்க.
அதனால பெனிஃபிட்ஸை நம்ம கஸ்டமருக்கு கொடுங்க. ஓகே, இந்த நம்ம கைகளால பண்ற ஃபேஷியலுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன வித்தியாசம், இதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். கைகளால செய்யக்கூடிய மசாஜ் அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் வரைக்கும் அதனுடைய ரிசல்ட் இருக்கும். ஆனா மிஷினால பண்ணக்கூடிய இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் இதனுடைய ஒர்த் இருக்கும். அதுதான் நீங்க கிளைண்ட் கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அது போல 3 ஃபேஷியல் பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும்ன்ற இடத்துல இது ஒரே ஃபேஷியல் பண்ணா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான். அப்ப 3 முறை செய்யக்கூடிய ஒரு ஃபேஷியல நீங்க ஹைட்ரா மிஷின்ல செஞ்சீங்க அப்படின்னா ஒரே முறையில அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அது போல கிளைண்ட் கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள், பிளாக் மார்க் இருந்தா ஒரே டைம்ல போயிடுமா அப்படிலாம் கேட்பாங்க. பிளாக் மார்க் இருந்ததுன்னா நம்ம ஃபேஷியல்ல 6 டைம்ஸ் நம்ம என்ன பண்ண சொல்றோம், ஃபேஷியல் பண்ண சொல்றோம். அதை தான் உங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் அது நீங்க இந்த ஃபேஷியலை பண்ணுங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒருவேளை 3 டைம்ஸ் அவங்க பண்றாங்கன்னா இது வந்து ஒரே நாள்ல ஏற்படக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் ஸ்கின்னோடைய 3வது லேயர் வரைக்கும் போயிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிளாக் மார்க் எல்லாம் மறையிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலதான் தொடர்ந்து நம்ம ஃபேஷியல் பண்ண சொல்லி அதை கிளியர் பண்ண சொல்றோம் இல்லையா. ஓகே, சரி. இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம், கைகளால பண்றதுக்கும் மிஷினால பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுட்டீங்க. கைகளால பண்ணுனா அந்த 1 மாசத்துக்கான ரிசல்ட் இருக்கும். ஆனா இந்த 3 ஃபேஷியல் கைகளால பண்ண ஏற்படக்கூடிய ரிசல்ட் தான் இது ஒரே ஃபேஷியல்ல கொடுக்குது. அந்த அளவுக்கு ரிசல்ட் பக்காவா இருக்கும். இதுக்கு ஹேண்டில் பண்ற விதங்கள் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் பக்காவா இருக்கும். நீங்க ஒரே பண்ணவே வேண்டாம். என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னன்னா நம்ம கைகள்ல பண்ற மாதிரி தானே இருக்கு இந்த ஃபேஷியல், அந்த அளவுக்கு ஒன்னும் ரிசல்ட் தெரியலையே அப்படின்னு பியூட்டிஷியன் நாமளே சொன்னோம்னா கிளைண்ட் எப்படி சொல்லுவாங்க? முதல்ல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்மள வெள்ளையாக்கி காமிக்கிறது இந்த மிஷினோட வேலை கிடையாது. ஓகேவா? நம்ம ஸ்கின்னுக்குள்ளார இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்றது இதனுடைய பெனிஃபிட். இதனோட பெனிஃபிட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய வேலைகள் என்னன்னா, ஸ்கின்குள்ளார இருக்கக்கூடிய டெத் செல்ஸையும் பாக்டீரியாஸையும் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த ஹைட்ரா டெர்மாபிரஷன். ஹைட்ரா டெர்மாபிரஷன் இதனுடைய வேலை. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய சீரம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீரம்ஸ ஸ்கின்குள்ளார போயிட்டு செலுத்தக்கூடியது. இந்த 2வது லேயர் தாண்டி கொண்டு போயிட்டு இதனுடைய ஸ்கின்குள்ளார போய் செலுத்தக்கூடியதுதான் இதனுடைய வேலைகள். இந்த 3 சீரத்தோட பெனிஃபிட் நான் உங்களுக்கு லாஸ்ட் சொல்றேன். அதுக்குள்ள இந்த மிஷின்ஸோட எல்லா ஒர்க்கும் நீங்க பாருங்க. இதனோட வேலைகள் என்ன, டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடியது. ரிமூவ் பண்ணும்போது நம்ம வாட்டரை நம்ம ஸ்கின்ல செலுத்த வேண்டாம். அப்படியே நீங்க வெறும் ஏர் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னாவே பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சீரம ஸ்கின்குள்ளார செலுத்துறதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கலாம். அப்படி சீரமும் உள்ளார செலுத்தும் போது 3 சீரத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன, என்னென்ன மாதிரியான ஸ்கின்னுக்கு என்னென்ன மாதிரியான சீரம் செலுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு மட்டும் நீங்க சீரம் ஃபிட் பண்ணீங்கன்னா போதும். A, B, C இந்த 3 சீரம் இருக்கும். இந்த 3 சீரமுமே ஏ சீரம் எந்த ஸ்கின்னுக்கு வேணுமோ அந்த சீரம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி 2 பியும் சியும் வெற்று பாட்டிலா வைக்க கூடாது, அதாவது பிளைனா வைக்க கூடாது. அதுக்குள்ளார நம்ம அக்வா வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். அக்வா வாட்டர்னா என்னக்கா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பீங்க. அக்வா வாட்டர்ன்றது நீங்க டெய்லி குடிக்கக்கூடிய ஃபில்டர் வாட்டர் தான் அக்வா வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அது வந்து அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. அதுல வந்து உப்பு, துவர்ப்பு, சுண்ணாம்பு அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, தண்ணியோட ரகங்கள் சொல்றோம்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு அக்வா வாட்டரா நம்ம கைக்கு வருது. அந்த வாட்டர் தான் நீங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். இது முக்கியமான ஒரு விஷயம். இதுல எந்த சீரம் வேணுமோ அந்த சீரம் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். மத்த 2துலயும் சீரம் ஃபில் பண்ணக்கூடாது. பிளைன் வாட்டர் தான் நீங்க அதுல வச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. ஏல நான் சீரம் மிக்ஸ் பண்ண போறேன். எவ்வளவு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ml வாட்டருக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 30 ml சீரம் ஆட் பண்ணலாம். அதாவது அதிகபட்சமா 30 ml சீரம் ஆட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், 15 ml விடலாம், 20 ml விடலாம், 10 ml விடலாம். அது உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க அப்படின்றத பொறுத்து அது அமையும். அப்ப 10ல இருந்து 30 ml வரைக்கும் நீங்க இந்த சீரம் இதுல ஆட் பண்ணலாம். அப்ப ஆட் பண்ணும்போது 100 mlக்கு 30 ml இதுதான் கால்குலேஷன். இந்த 3 சீரம்லயும் அதே சேம் கால்குலேஷன் தான். நீங்க ஆனா ஏதாவது ஒண்ணுதான் செலக்ட் பண்ண போறீங்க, மீதி 2ம் அக்வா வாட்டர் ஆட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான், பினிஷ்ங்களா? இது உங்களுக்கு சாப்டர் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீரம் பத்தின விஷயங்கள் 100 mlக்கு
30 ml தான் நீங்க சீரம் ஆட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 300 ml, அந்த பாட்டில் வந்து 300 ml பிடிக்கும். ஆனா 300 ml நீங்க ஆட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்கின்னுக்கு எவ்வளவு தேவைப்படும்? 100 ml தான் தேவைப்படும் இல்லையா? 100 ml தான் உங்களுக்கு தேவைப்படும். இது யூஸ் பண்ணி பாக்குறவங்களுக்கு தெரியும். சரி, ஒருவேளை 300 ml ஆட் பண்ணிட்டு நான் அந்த சீரம் போட்டு வச்சுக்கிறேன், அடுத்த கிளைண்ட் யூஸ் பண்றேன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அது ஏன்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, அப்ப ஒரு நபருக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இதுல ஆட் பண்ணணும். இது முக்கியமான ஒரு விஷயம். ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சி வேணுமா, சி ஆட் பண்ணிட்டு பியும் ஏவும் பிளைன் வாட்டர் ஆட் பண்ணணும். இது போல உங்களுக்கு என்ன வாட்டர், என்ன சீரம் தேவையோ அந்த சீரமா அதுக்கு நேரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சீரம் கூடயும் 100 ml வாட்டர்ல 30 ml தான் ஆட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த சீரமை ஸ்கின்னுக்குள்ளார கொண்டுட்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல ஹேண்டில் ஆன் பண்ணலாம். இத ஸ்கின் பாருங்க, இதுல தண்ணி வருதுங்களா? இந்த சீரம் தான் உங்க ஸ்கின்னுக்குள்ளார போகும் மொழிய ஸ்கின் விட்டு வெளியில இருக்காது பாருங்க. இப்ப இந்த தண்ணி வருது, ஸ்கின்னுக்குள்ளார வரைக்கும் வருது. அந்த தண்ணி, மீதி தண்ணி எங்க போச்சு? தண்ணி வருது இல்ல, நிறைய தண்ணி தானே வருது. இந்த தண்ணி வருதா? இது எங்க போச்சு? ஸ்கின்னை விட்டு கீழே வரவே இல்லை. அவங்க ஸ்கின்னுக்குள்ளார போகும். மீதி இருக்க தண்ணி, இதுல 2 பைப் இருக்கும். இதுல 2 பைப் இருக்கும். இந்த பைப்பு மூலமா பேக் சைடு இருக்கக்கூடிய பாட்டிலுக்கு அந்த கழிவு நீர் வெளியே போயிடும். இது நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டு இருந்த கொஸ்டின் எல்லாம் இதுல நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. மிஷின் வாங்கி வச்சிடுறீங்க, கிளாஸும் அட்டன் பண்றீங்க. நான் பாத்தீங்கன்னா ஹைட்ராவேஷன் வந்து நான் 4 இடத்துல முடிச்சேன், 5 இடத்துல முடிச்சேன். ஆனா எனக்கு புரியவே இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஏன் நானும் கூட ஒரு மாதிரி சொல்லலாம், அதுல ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன பொருள் எது எதுக்காக அப்படின்னு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யாருக்கு எப்படி யூஸ் பண்ணுன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நீங்க தண்ணி எடுத்துட்டீங்க. தண்ணி எடுத்து அவங்க ஸ்கின்னுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஸ்கின்னுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஸ்கின்னுக்குள்ளார 2வது லேயருக்குள்ளார போயிட்டு ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை இது கொடுக்குது. அப்ப ஈரப்பதத்தை கொடுக்கும்போது ஸ்கின்னோட லெவல் வந்து ஈவன் கொடுக்குது. ஒரு பிளாக் மார்க்ஸ் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கலாம். பிம்பிள்ஸ், ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, இது இப்படி இழுக்குது இல்லையா? அப்ப என்னன்னா ரத்தம் வர ஆரம்பிக்கும். ரத்தம் வரும். ஆக்டிவ் பிம்பிள்ஸ்ன்றது கட்டியா இருக்கும், உடஞ்சிடக்கூடிய தன்மையில இருக்கும், இல்ல உடஞ்சு கூட இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணாதீங்க. மத்த விஷயங்கள் ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணிக்கலாம், கூல் கம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை மட்டும் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒருவேளை அந்த ஆக்டிவ் பிம்பிள்ஸ் வந்து அடங்கிடுச்சு, அது கருப்பா மாறக்கூடிய தன்மையில இருக்கு அப்படின்னா இதை தாராளமா இப்படி யூஸ் பண்ணலாம். அந்த பிம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல இது, அதாவது பிம்பிள்ஸ் வந்து உடஞ்சி அடங்கிடுச்சு. இது அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுது? பிரவுன் கலராவோ பிளாக் கலராவோ மாறதுக்கு தயாரா இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துல மட்டும் இது வைக்கும் போது என்ன, இது பெனிட்ரேட் ஆகும் ஸ்கின்னுக்குள்ளார. இந்த சீரம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சீரம் தான் யூஸ் பண்ணணும். அதனோட பெனிஃபிட்டை உங்களுக்கு நான் தனியாவே கொடுக்குறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, நான் உங்களுக்கு தனியாவே கொடுக்குறேன். ஓகே, இப்ப அதுக்குன்னு இருக்கக்கூடிய சீரம்ஸை அந்த பிம்பிள்ஸ்க்கு நேரா வைக்கும் போது என்ன, ஸ்கின்குள்ளார பெனிட்ரேட் ஆயிட்டு அது பிளாக் ஆகாம ஸ்கின்னை தக்க வச்சுக்குது. இதுதான் இதனுடைய பெனிஃபிட். இதனோட பெனிஃபிட் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க பெஸ்டான ஒரு ரிசல்ட்டை தர முடியும். என்னது, மங்குக்கும் ஸ்கின்குள்ளார போயிட்டு பெனிட்ரேட் பண்ணி மங்கு டல் பண்ண வைக்குது. பிளாக்கா தெரியக்கூடிய விஷயத்த ஸ்கின் கலர்ல மாத்துது. பிளாக் மார்க்கா இருக்கிறதும் மாத்துது. ஸ்கின்ல ஈவன் டோன் இல்லாம இருக்கிறதையும் மாத்துது. ஃபைன் லைன்ஸ், இதனோட பெனிஃபிட்ஸ் ஃபைன் லைன்ஸ். ஃபைன் லைன்ஸ்ன்றது இந்த நெத்தியில நம்ம பேசும்போது டென்ஷன்ல கோடு விழும். அந்த கோடெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மிஷினை வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது நல்லா கவனிங்க. இந்த ஹேண்டில் பண்ற விதம் அப்படின்றது இதுல நான் ஒரு பிக்கா கொடுத்துருக்கேன். அந்த பிக்கை பாத்தீங்கன்னா அதன்படிதான் நீங்க இதை ஹேண்டில் பண்ணணும். மசில்ஸ் எந்த வழியில போகுதோ அந்த வழியிலே இதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நான் பாட்டு இஷ்டத்துக்கு இதை இருக்கு, எனக்கு தீர்த்த தெரியும், டக்கு டக்குன்னு இப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது என்ன ஆகும்னா ஸ்கின்னை ரெட்டிஷ் ஆகி கண்ணி போக வச்சு கருப்பா மாறிடும். இதுவே வேற மாதிரி மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவை கிளைண்ட் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் நீங்க பாக்குறீங்க. அப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்ட போயிட்டு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுங்க, அது பெஸ்ட். ஒருவேளை நியூவா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க பிராக்டிஸ்க்கு உட்காருங்க, ஆனா கிளைண்டா உட்காராதீங்க. பிராக்டிஸ்க்கு கூட என்ன வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு கூட உட்காருங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுடைய கைகள்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, மத்தவங்களை வச்சு பிராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்க கைகள்ல பிராக்டிஸ் பண்ணும்போது இது ஹேண்டில் பண்ற விதம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களா மாறிடும். அப்புறம் கிளைண்டோட முகத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி கண்ணி போறது, ரெட்டிஷ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஈஸியா இதை ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டு பேருமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஓகே, இதை நான் பிராக்டிஸ் பண்ணும்போது சீரெல்லாம் வேஸ்ட் ஆகுமேக்கா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்தது அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3 வாட்டர்லயுமே நீங்க என்ன பண்ணுங்க, வெறும் பிளைன் அக்வா வாட்டர் வச்சுட்டு உங்க கைகள்ல பிராக்டிஸ் கொடுங்க. சீரம் வச்சு பிராக்டிஸ் கொடுக்காதீங்க. ஓகே ஓகே, முடிஞ்சிச்சு. இப்ப இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன? பிக்மெண்டேஷன் இருந்தா அதை டல் பண்ணும். பிளாக் மார்க்ஸ் இருந்ததுன்னா அதை உள்ளார பெனிட்ரேட் பண்ணிட்டு அந்த பிளாக் மார்க்ஸை சுத்தமா இல்லாம பண்ணும். ஏன்னா இது வந்து திடீர்னு ஏற்பட்டது தானே. பிக்மெண்டேஷன் மட்டும்தான் ஃபுல்லா கிளியர் பண்றது கஷ்டம். மற்ற எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு நம்மளால 90% நல்லா குறைக்கவே முடியும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் வராம தடுக்க முடியும். இப்ப எனக்கு வந்து மாசத்துல 1 முறை 2 முறை பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபேஷியல் பண்ணீங்கன்னா பிம்பிள்ஸே வராம தடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் சிட்டிங் மட்டும் வலிக்கும், ஏன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறதுனால மைல்டா ஒரு இப்படி கில்லனா வலிக்கும்ல, அந்த மாதிரி தான், ரொம்பலாம் வலிக்காது. இதனால என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இருக்கிறீங்களே வலிக்காதாங்கக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இது வலியெல்லாம் இருக்காது. இப்ப நான் உங்க கைகள்ல நான் இப்படி பண்ணி தானே காமிச்சேன், அந்த அளவுக்கு எல்லாம் வலி இருக்காது. முகம் சுளிக்காம ஒரு கிளைண்ட்டை நீங்க அட்டன் பண்ணணும். இப்படிதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணி 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 பழகிட்டீங்க அப்படின்னா கிளைண்டோட பேஸ்ல சாதாரணமா விளையாடுவீங்க. சீரம் என்ன சீரம் தெரிஞ்சு வச்சுட்டேன்னா போதும். ஓகே, சரி. இதனோட பெனிஃபிட்ஸ், ஃபைன் லைன்ஸ், முகத்துல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிடும், பிக்மெண்டேஷனை டல் பண்ணும், பிளாக் மார்க்கை குறைக்கும், பிம்பிள்ஸ் வராம தடுக்கும், ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன், அதாவது 18-20 வயசு வரைக்குமே ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் நமக்கு ஸ்கின்லயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலமாவே நம்ம சாப்பாடு போக கழிவு போக மீது நம்ம உடம்புக்குள்ளாரே தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த ஸ்கின்னுக்கு இப்ப இந்த இடத்துல கொலாஜன் அதிகமா இருக்கும், இந்த இடத்துல கம்மியா இருக்கும், இந்த இடத்துல கம்மியா இருக்கும், இந்த இடத்துல அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கொலாஜன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான இடத்துல அதிகமாகவும் குறைவாகவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அது சுத்தமா குறையும் போதுதான் நம்ம முகத்துல சுருக்கங்கள் ஏற்படுது. அப்ப இதுல இருக்கக்கூடிய சீரம்ஸ் வந்து ஸ்கின்குள்ளார போகும்போது கொலாஜனை உற்பத்தி பண்ணுது, அப்டேட் கொடுக்குது. அது கொடுக்கும்போது உங்களோட முகத்துல இளமை தன்மையை தக்க வைக்குது. எனக்கு 40 வயசு ஆகுது, நான் 25 வயசு மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 வயசை குறைச்ச மாதிரி காமிக்கிறதுக்கு இது 100% உதவியா இருக்கு. இது முக்கியமான விஷயம். சரிங்களா? சரி, மிஷினை பத்தினா நேம்ஸ் பாத்துக்கலாம். இது ஹைட்ரா டெர்மாபிரஷன், இந்த மிஷின் பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து மெல்லிய கதிர்கள் கரண்ட் வரும், மெல்லிய கரண்ட் வரும். அதுதான் அல்ட்ரா சவுண்ட். அந்த கரண்ட் மூலமா மைல்டா சவுண்ட் வரும். அது கஸ்டமரோட ஸ்கின்னுக்கு மட்டும் இப்படி அப்ளை பண்றோம்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சவுண்ட் கேட்கும். நம்ம யூஸ் பண்ற நமக்கு அந்த காதுல மைல்டா கேட்கும். அதாவது சத்தம் பேச்செல்லாம் இருந்தா கேட்கவே கேட்காது. அந்த அளவுக்கு மெல்லிய சவுண்ட் இருக்கும். இதுக்கு பேர் அல்ட்ரா சவுண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக்கோடைய ஸ்க்ரப்பர். இது வந்து ஸ்க்ரப்பர். இது வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கும் ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்றதுக்கும் ஸ்கின்னை மாய்ஸ்டரா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஸ்க்ரப்பர் ரொம்ப உதவியா இருக்கும். இத வந்து ஒவ்வொருத்தரும் கேட்டிருந்தீங்க, இப்படி யூஸ் பண்ணணுமா, இப்படி யூஸ் பண்ணணுமா, இப்படி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்டது முழுக்க முழுக்க சரியான விஷயம். என்ன கேட்டு தெரிஞ்சுட்டு செய்யறது ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. நமக்கு தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான விளக்கங்களும் நான் இதுல கொடுக்குறேன். இந்த மிஷின்ஸ் வந்து பாருங்க, இப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னும் போது ஸ்கின்னை சுரண்ட மாதிரி இருக்கும். இப்படி செஞ்சாலும் ஸ்கின்னை சுரண்ட மாதிரி தான் இருக்கும். அப்ப எப்படி சுரண்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஸ்க்ரப்பர்
டெத் செல்ஸ் தான் நீங்க சுரண்டி எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இது என்ன பண்றோம்னா இப்படி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது, ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சர் கிடைக்கும். அதுல நீங்க சீரமோ ஜெல்லோ அப்ளிகேஷன் கொடுத்து நீங்க இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது அது உங்க ஸ்கின்குள்ளார பெனிட்ரேட் ஆயிட்டு மாய்ஸ்சரை கொடுக்கும். அதுவே நீங்க ஸ்க்ரப் கொடுக்கும்போது இப்படி நீங்க சுரண்டி எடுக்கலாம் அல்லது இப்படி நீங்க சுரண்டி எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் இதனுடைய ஒர்த்ன்றது இது ஸ்கின்ல பட்டுச்சுன்னா அதனோட வைப்ரேஷன் தான் உங்க ஸ்கின்னை லெவல் படுத்துறது, உள்ள இருக்க பாக்டீரியாஸ் டெத் செல்ஸை ரிமூவ் பண்றது இதனுடைய வேலைகள். ஓகே, அடுத்தது கூல் ஹம்மர். இந்த கூல் ஹம்மர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி மாதிரி. ஐஸ் கட்டி நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா, ஸ்கின் வீக்கமா இருக்கு, ரெட்டிஷா இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, அவங்க எல்லாருக்குமே இந்த கூல் ஹம்மர் கொடுக்கலாம். இது நேரடியா கொடுக்கணுமா காஸ் கிளாத் வச்சு கொடுக்கணுமான்றது உங்க கேள்வியா இருக்கும். இது நேரடியாவும் கொடுக்கலாம், காஸ் கிளாத் வச்சும் நீங்க கொடுக்கலாம். நேரடியா கொடுக்கும் போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதுவே நீங்க காஸ் கிளாத் வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா ஜெல்லு சீரம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இதை நீங்க ரொட்டேட் பண்ணும்போது அது நல்ல ஸ்கின்னை டைட் பண்ணும். இதனோட வேலைகள் வந்து ஸ்கின்னை டைட் பண்ணும். ஸ்கின் டைட் அப்படின்றது குட்டி குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கும்ல ஸ்கின்ல, அந்த ஹோல்ஸ் எல்லாம் இறுக செய்து டைட் பண்ணக்கூடிய வேலை இது. அப்ப இது யாருக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வந்து குழி விழுந்தவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலாவே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதிகமா இருக்கும், ஹோல்ஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கும், அவங்களுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது RF. இந்த மிஷின் RF. இது RF அப்படின்றது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அர்த்தம். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சினால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கின்ல இப்படி அப்டேட் பண்றோம்ல, அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒளிக்கதிர்கள் இதுதான் ரேசர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரிய ஒளிக்கதிர்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதுல நம்மகிட்ட கிடைக்குது. இதுவும் ஒரு ரேசர் தான். இது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல பவர் வந்து குறைவா இருக்கும், அதனால ஃபேஷியலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவே பவர் ஜாஸ்தியா இருக்கிறது ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாவும் ஸ்லிம் ஆகிறதுக்கான விஷயங்களுக்கும் இதே ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்றாங்க. இப்ப இது ரேடியோ ஃப்ரீக்வன்சின்றது தான் RF அப்படின்னு ஷார்ட்டா சொல்றோம். இந்த RF நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, டபுள் சின் இருக்கிறவங்களுக்கு, தாடை பகுதி தொலை தொலைன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். கைகள் தொலை தொலைன்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா இது வந்து ஃபேஸ்க்கான ஒர்த்து தான் இதுல இருக்கு, அதனால ஃபுல் பாடிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதே RF மிஷின் பெரிய மிஷின் இருக்கும், அது வந்து ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ல இருக்கக்கூடியது ஃபேஷியலுக்கு. அப்ப ஃபேஷியலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டபுள் சின் யாருக்கு வரும், 30 ஏஜ்க்கு மேல. ஆனா இன்னைக்கு 15 வயசுல இருந்து இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு, டபுள் சின் இருக்கு. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபேஸ்ல வந்து அல்ட்ராசவுண்ட் கொடுத்துட்டு நம்ம நெக்குக்கு மட்டும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். RF. ஓகே, அடுத்தது ஸ்ப்ரே கன். இந்த ஸ்ப்ரே கன் யாருக்கு யூஸ் பண்ணலாம்னா, டோனர் சீரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுக்கறவங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட விஷயங்கள் வந்து வெறும் இதனோட வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டரை இதுல அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்கின் ஃபுல்லா கொடுக்கறது. அதாவது வாட்டர்னா வாட்டர் பேஸ் டோனரா இருக்கலாம், ரோஸ் வாட்டரா இருக்கலாம், வாட்டர் சீரம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இந்த மிஷினோட நேம் வந்து நம்ம 7-in-1 அப்படின்னு நம்ம தான் சொல்றோம். 7-in-1 ஹைட்ரா மிஷினை பத்தி தான் நான் ஃபுல் விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அதுல ஹைட்ரா டெர்மாப்ரேஷன், அல்ட்ராசவுண்ட், இது வந்து அல்ட்ராசோனிக் உடைய ஸ்க்ரப்பர், இது கூல் ஹம்மர், இது RF, இது ஸ்ப்ரே கன். இதுதான். இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த LED லைட், இந்த LED லைட்டை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இது R பத்தி நீங்க பாத்தீங்க, என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் பாத்தீங்க. இந்த LED லைட்ல என்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லைட்ஸோட பெனிஃபிட்ஸை முதல்ல கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. லைட்ஸோட பெனிஃபிட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நான் தியரி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன், பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க இதனுடைய ஃபுல் கிளாஸ இன்னும் நான் தரவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சென்னை அழகில ஆன்லைன் கிளாஸ் கூட போடுறோம். இதுலயே உங்களுக்கு ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை எனக்கு நான் உங்கள்ட்ட நேரடியா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரடி வகுப்பு இருக்கு.
ஆன்லைன் வகுப்பும் இருக்கு. நீங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டும் நாங்க அழகா சொல்லி தருவோம், பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப எல்இடி லைட்டோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்இடி லைட் இது வந்து ஒரு சூரிய ஒளிக்கதிர். இந்த சூரிய ஒளிக்கதிர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பிளாஷ், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பிளாஷ் தான் இது. இந்த பிளாஷ் அந்த சூரிய ஒளி கதிர்களை நேரடியா நமக்கு நிறைய நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுல நல்ல விஷயங்களை தான் நம்ம இந்த எல்இடி தெரப்பியில நம்ம எடுத்திருக்கோம். இந்த எல்இடி தெரப்பியில 7 லைட்ஸ் வரும். அதுல நம்ம கலர்ஸ் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம மாத்திக்கலாம். இல்ல ப்ளூ, எல்லோ, கிரீன் ஆட் பண்ணது, வயலட்டு, ப்ளூ, ஒயிட், ரெட். பிளாஷ் வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸும் மிங்கிள் மேட்ச் ஆயிட்டு வரும். இதுல கலர் வச்சுட்டீங்கன்னா என்ன கலர் தேவையோ அந்த கலர் மட்டும் உங்களுக்கு இது கொடுக்கும். ஓகே. இப்ப இது என்ன பண்ணுனா, இந்த சூரிய ஒளி கதிர்களை நம்ம ஸ்கின்னுக்குள்ளார கொண்டுட்டு போயிட்டு இது மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்குது. ஓகே. எல்இடி லைட் பத்தி தனி கிளாஸா நான் கொடுக்குறேன். எல்இடி லைட் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் எஸ்தெடிக் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கண்டிப்பா இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸோட நான் கொடுக்குறேன். ஓகே. எல்இடி லைட்லயே நிறைய 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 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, ரேசர் ட்ரீட்மெண்ட் கூட இந்த எல்இடி ட்ரீட்மெண்ட்டை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் ஒரு இதுதான் பேசிக்கலா கொடுக்கக்கூடியது. இதுல இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து ரேசர் ட்ரீட்மெண்டா வர்றது எல்லாமே சூரிய ஒளி கதிர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒளி கதிர்களை தான் பவர் அதிகமா வச்சு குறைவா வச்சு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். இதனுடைய பெனிஃபிட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணலாம். சரி, இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா ஒரு ஃபேஷியல் பண்றீங்கல்ல கிளைண்ட்டுக்கு, அந்த ஃபேஷியலுக்கு கூட லாஸ்ட் வந்து மாஸ்காவோ பேக்காவோ போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க இதை அப்ளை பண்ணலாம். இப்படியா இதை இப்படி அப்ளை பண்ணும்போது இதை வந்து இதுல இருக்கக்கூடிய ரேசர் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளார நேரடியா போகாம வேற ஏதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கணும். அது பேக்கா இருக்கலாம், மாஸ்கா இருக்கலாம், காஸ் கிளாத்ல ஜெல்லு, சீரம் அப்ளை பண்ணி கூட வச்சுட்டு கூட நீங்க இதை வைக்கலாம். ஏன்னா இந்த ஹீட், இந்த லைட்ல இருக்கக்கூடிய ஹீட் இருக்கு இல்லையா, அது ஸ்கின்குள்ளார பெனிட்ரேட் ஆயிட்டு அதனுடைய ரிசல்ட் தரும். அப்ப நீங்க என்ன கலர் லைட் வச்சா என்ன கலர் பெனிஃபிட்ஸ், அதாவது என்ன மாதிரி ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான கலர் லைட் கொடுக்கணும், அந்த பெனிஃபிட்டை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க கிளியர் பண்ணலாம். இதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு தனியா கொடுக்குறேன். இது கூட இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்றதுனால. ஓகே. இப்ப சீரம் பத்தி நம்ம வந்துடலாம். ஏபிசி சீரம் இருக்கு இல்லையா, ஏ சீரம் அப்படின்றது ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது. நார்மல் ஸ்கின்ன்றது இப்ப என்னுடைய ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின். இந்த நார்மல் ஸ்கின்னுக்கு நீங்க ஏ சீரம் எடுத்துக்கலாம். பி சீரம் யாருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பி சீரம் சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ்னா என்ன, ஸ்கின் ரெட்டிஷா இருக்கும், பிம்பிள்ஸ் வந்து அடங்கி ஒரு மாதிரி ரெட்டிஷாவே இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஹெவியா பவர் வைக்காம ரொம்ப மைல்டா வாட்டர் மட்டும் உள்ளார அப்சர்வ் பண்ற மாதிரி நீங்க வைக்கணும். ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது கட்டி பெருசு பெருசா இருக்கு, ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப பிம்பிள்ஸ் இருந்தா மட்டும் யூஸ் பண்ணாம சென்சிட்டிவா இருக்கிற ஸ்கின்னுக்கு இது மைல்டா ஏர் கம்மியா வச்சு வாட்டர் கம்மியா வச்சு நீங்க கொடுக்கலாம். ஏர் கம்மியா வச்சுக்கோங்க, வாட்டர் கொஞ்சம் ஹெவியா வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபேஸ் ஃபுல்லார அது பெனிட்ரேட் ஆகும், ஸ்கின் வந்து நல்லா நம்ம பழைய ஸ்கின்னை கொண்டு வர முடியும். அப்ப சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சியோட சீரம் பிக்மெண்டேஷன் இருந்தா கிளியர் பண்ணும். ஸ்கின் டேன் அதிகமா இருக்கு அப்படின்னா அது ரிமூவ் பண்ணும். முகத்துல திட்டா கருந்திட்டுகள் இருக்கு, பிம்பிள்ஸ் வந்து பிளாக் மார்க் இருக்கு அப்படின்னாலும் இது கிளியர் பண்ணும். மங்கு வந்து இந்த சீரம் வந்து உள்ளார போயிட்டு கொலஜன் ப்ரொடக்ஷன் கொடுத்து அந்த மெலனினா கட்டுப்படுத்தும். அப்படி கட்டுப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கின் வந்து டார்க்கா தெரியக்கூடிய மங்கு கொஞ்சம் லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுதான் இதனுடைய வேலையா இருக்கும். ஏ வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு, பி வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு, சி வந்து நீங்க யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். யாருக்கு
கொலாஜன் ப்ரொடக்ஷன் யாருக்கு கொடுக்கணும், பிக்மெண்டேஷன் யாருக்கு இருக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், விட்டமின் சி பர்பஸ்க்காக இது கொடுக்கலாம். அப்ப முடிஞ்ச அளவுக்கு 90% எல்லா ஸ்கின்னுக்குமே நீங்க இதை கொடுக்கலாம். அந்த 10% யாருக்கு கொடுக்க கூடாதுன்றத நீங்க டிசைட் பண்ணி அதை கொடுக்காம தவிர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் தியரியும் உங்களுக்கு இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இதை வச்சு உங்களுடைய பார்லர்ல ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணுங்க. இது வந்து சிலபஸ்ல இல்லாத ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இது சிலபஸ்ல இல்லாத கிளாஸ். அதனால வாட்ஸ்அப் குழுல இத பத்தின டவுட்ஸ் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல நாங்க ஆன்சர் பண்ண மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சிலபஸ்ல இல்லன்றதை தாண்டி தவறா புரிஞ்சுட்டு பேசிக்கல் படிக்கிறவங்க எல்லாமே இதை தவறா புரிஞ்சுட்டு தவறா செஞ்சிடக்கூடாதுன்றதுனால தானே ஒழிய மற்றபடி சொல்லி கொடுக்க கூடாதுன்றதுக்கு கிடையாது. ஆனா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே யூடியூப் சேனல்ல தான், உங்களோட கிளாஸ் யூடியூப் சேனல்ல தான் நீங்க பாக்குறீங்க. இத பாருங்க. பேசிக் அட்வான்ஸ் வகுப்புகள் வாட்ஸ்அப் குழுல இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இதையே இன்னும் நீங்க அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம எஸ்தட்டிக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்தட்டிக் கோர்ஸ் நம்ம இப்ப கண்டென்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலர் வகுப்புகள் மட்டும்தான் எஸ்தட்டிக் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த எஸ்தட்டிக் கோர்ஸ்க்கும் நீங்க வந்து நேரடியா கத்துக்கலாம். அதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னீங்கன்னா, பர்மனன்ட் ஹேர் ரிமூவல், பர்மனன்ட் டாட்டூ ரிமூவல், ஹாலிவுட் ஃபேஷியல், எல்இடியோடைய நானோ எல்இடி தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயங்களும் இதுல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் டாக்டர் பென் எப்படி யூஸ் பண்ணணும், டாக்டர் பெண்ணை வச்சு வெறும் பிபி க்ளோ ஃபேஷியல் மட்டும் கிடையாது, அது வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லா விஷயங்களும் நம்ம எஸ்தட்டிக் கோர்ஸ்ல சொல்லித்தர இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருந்தீங்க, என்னன்னா எஸ்தட்டிக் கோர்ஸ் படிச்சு நான் என்னக்கா பண்ண போறேன், என்னோட பார்லர் வந்து சின்ன பார்லர் அப்படிலாம் கேட்டு இருந்தீங்க. சின்ன பார்லர்லயும் இப்ப ஹைட்ரா மிஷின் எந்த அளவுக்கு முக்கியமா வந்துருச்சோ அதே போல வருங்காலத்துல வரும்போது முன்னாடி நம்ம ஏரியால பெஸ்டா இருக்கணும். நாம நம்மளோட ஏரியால அப்டேட் பண்ணிட்டு நம்ம இடத்துல இவங்க எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம இருக்கணும். அப்ப அதுக்கு நீங்க மைக்ரோ பிளேடிங் கத்துக்கலாம், லிப் கலர் பண்றது கத்துக்கலாம், டாக்டர் பென் வச்சு யூஸ் பண்ண, இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான தொகையில நீங்க கிளைண்ட்டை வந்து சூப்பரா கொடுக்க முடியும், ரிசல்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களும் இந்த எஸ்தட்டிக் கோர்ஸ்ல நாங்க சொல்லி தரோம். அதுக்கு நேரடி வகுப்பு தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணா முன்பதிவு ரொம்ப அவசியம். முன்னாடியே உங்களோட நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் டியர்ஸ். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது, இது போல இன்னும் நான் என்ன கிளாஸ் பத்தி போடணும் அப்படின்ற விஷயங்களும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. கண்டிப்பா எங்களோட அப்டேஷன் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எங்க சுத்தினாலும் சென்னை அழகி தான். அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், நீங்க எந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலும் சென்னை அழகி அப்படின்னு தான் இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நான் அப்டேட் பண்றதை உங்களுக்கு நான் போட்டுட்டு இருப்பேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச் டியர்ஸ். ஹைட்ரா மிஷினை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது போல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கண்டிப்பா யூடியூப் சேனல்லயே உங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா வாட்ஸ்அப் குழுல அதுக்கான ஆன்சர் எங்களால பண்ண முடியாது, தெளிவான விளக்கங்கள் கொடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோல எல்லா விஷயங்களும் சொல்லி இருக்கோம். உங்களுக்கு இந்த மிஷினை பத்தின வேற என்ன டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை நாங்க எடுத்து நெக்ஸ்ட் கண்டிப்பா அதை பத்தின டீட்டெயிலான ஒரு வீடியோவா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ.